நமஸ்காரம். இந்த வீடியோவில் பர்த் டைம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பர்த் டைம் கரெக்ஷன்றத ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிம்பிளாக ஒரு உதாரண சார்ட்டை வச்சு பர்த் டைம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம தேவராஜ் சாரோட சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் நம்ம டேட்டு, டைம் எல்லாத்தையும் என்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்கள், புதிய ஜாதகம் கணிக்க அப்படின்னு இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதில் பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம், அப்புறம் ஜெண்டர், அப்புறம் எந்த ஊர் எல்லாம் கொடுத்து ஜெனரேட்டர்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதகம் கிரியேட் ஆகிடும். திரும்ப அந்த லெஃப்ட் சைட் டேப்லேயே பார்த்தீங்கன்னா ஆளும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ரூலிங் பிளானட்னு சொல்லக்கூடிய ஜாதகர் நம்மக்கிட்ட எப்போ எந்த நேரத்தில் ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்படின்ற டைம், அந்த டயத்தை இதில் என்டர் பண்ணணும். ஜாதகர் என்கிட்ட 28ஆம் தேதி ஜூன் மாதம் 9:35 காத்தால அத்தனை மணிக்கு ஜாதகத்தை கொடுத்தார். அதை என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்க வேண்டியது. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஆர்பியும் உங்களுக்கு வந்துடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம், எந்த ஊர், அதோட லேட்டிடியூட், லாங்கிடியூடு, நட்சத்திரம், ராசி, எத்தனாம் பாதம், தசா இருப்பு, நடப்பு தசை என்ன, எல்லாமே எல்லா டீட்டெயிலும் சூரியோதயம் முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். அப்படியே அதில் கேபி ஹாரோஸ்கோப் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பாவ ஆரம்ப முனைகள் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும். அப்புறம் அதுக்கு கீழே நேராக பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். நடுவில் நம்ம ராசி கட்டம்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ராசி சார்ட் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆளும் கிரகங்கள் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு வந்துருங்க. இப்போது இந்த ஆளும் கிரகங்கள் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் கிரகம், ராசி, நட்சத்திரம், ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உப நட்சத்திராதிபதி, உப நட்சத்திராதிபதி, உப நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லி ஒரு 5 காலம் கொடுத்துருக்காங்க. இதில் லக்னம், சந்திரன் அப்படின்னு 2 ரோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க இல்லையா, அவங்க கொடுத்த டயம் என்ன, டேட்டு என்ன டயத்தில் கொடுத்தாங்க, அந்த டயத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் இந்த ஆர்பி, ரூலிங் பிளானட், ஆளும் கிரகங்கள்னு சொல்கிறோம். அந்த ஆளும் கிரகங்களில் 5 கிரகங்கள் இதில் காட்டுறது. இதில் இந்த 5 கிரகங்களில் எது ரொம்ப சென்சிட்டிவானது, வீரியம் வாய்ந்தது, அதாவது வீரியம்னா சீக்கிரமாக ஒரு 30-40 செகண்ட்ஸ்குள்ளே சேஞ்ச் ஆகக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்சப்லாடும் ட்ரிபிளஸும், இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இந்த 2 ஒரு குறுகிய காலத்திலே மாறக்கூடிய கிரகங்கள். இப்போ பர்த் டைம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ரூல் என்ன அப்படின்னா, ஆளும் கிரகம், அதாவது ஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளும் கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர நிலையில் இருக்கக்கூடிய டபுள்எஸும் ட்ரிபிளஸும், இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சந்திரன் நிலையில் இருக்கக்கூடிய டபுள்எஸையும் ட்ரிபிளஸையும் கொண்டு போய் பிறந்த நிலை லக்னத்தோட மேட்ச் பண்ணணும். பிறந்த நிலை லக்னத்தில் இருக்கக்கூடிய டபுள்எஸ் ட்ரிபிளஸோட நம்ம மேட்ச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு மெத்தட். இல்லைன்னா ஜாதகம் நம்ம வாங்கும்போது ஜாதகர் நம்மக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டிருப்பார் இல்லையா, எனக்கு திருமணத்துக்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, இல்லை வேலைக்காக பார்க்குறேன், ஏதோ ஒன்று, அந்த மாதிரி என்ன கேள்வி கேட்குறாரோ அந்த கேள்வியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாவத்திற்கு உள்ள டபுள்எஸ் ட்ரிபிளஸில் மாற்றணும். இப்போ இந்த ஜாதகர் திருமணத்துக்காக என்கிட்ட இந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்துருந்தாங்க. அப்போது இதில் இருக்கிற ஆர்பியில் இருக்கிற டபுள்எஸ் ட்ரிபிளஸை நான் அந்த பாவம், திருமணம்ன்றது களத்திரக்காரன், இந்த 7வது பாவம், அப்போ அந்த டபுள்எஸ் ட்ரிபிளஸை 7வது பாவம் லக்ன நிலையில் இருக்கக்கூடிய 7வது பாவத்தோட டபுள்எஸ் ட்ரிபிளஸை கொண்டு போய் மேட்ச் பண்ணுறேன். ஏன் இந்த பர்த் டைம் கரெக்ஷன்றதை பண்ணுறோன்னா, குழந்தை பிறப்பின் போது ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டைம், இல்லை டாக்டர் கையில் கட்டியிருக்கக்கூடிய டைம் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்கு எந்தவித உத்தரவாதம் கிடையாது. மேபி 1 or 2 minutes வேரியேஷன் இருக்கலாம்.
இல்லை அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி டயத்தை தெரிஞ்சிருக்கலாம். அப்படிலாம் வரும்போது உங்களுக்கு டைம் சரியானதாக இருக்குமா இல்லையா அப்படின்றத ஒரு சந்தேகத்தோடு தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை கரெக்டாக துல்லியமாக இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பெர்த் டைம் கரெக்ஷன் அப்படின்றத இந்த கேபி மெத்தட் முறையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுபடி தான் நம்ம அந்த பெர்த் டைம் கரெக்ஷன்றதை பண்ணுறோம். ஸோ சரி, இப்போ இந்த ஆர்பியை வச்சு எப்படி நீங்கள் பெர்த் டைம் கரெக்ஷன் பண்ணுறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இந்த சந்திரனானவர் மனோகாரகன் சந்திரன் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு ஜாதகர் நம்ம கையில் ஜாதகத்தை கொடுக்குறார் அப்படின்னா அந்த ஜாதகரோட மனதில் இந்த சந்திரனானவர் இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் நீ ஜாதகத்தை கொடு அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்த சந்திரனான மனோகாரகர். அப்போது அந்த கடவுளோட அனுகிரகத்தில் நமக்கு ஒரு ஆயுதம் மாதிரி இந்த ரூலிங் பிளானட் அப்படின்றது இருக்குது. அப்போது அந்த கடவுள் சந்திரன் மூலமாக ஒரு தூண்டுதலின் வாயிலாக இந்த ஜாதகருடைய மனநிலையில் இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை கொடுக்கணும்னு தோணிருக்கு இல்லையா. அப்போது அது எதேச்சியாக நடந்த விஷயம் அப்படின்றதுனால அந்த மனோகாரகன் சந்திரன் கொடுத்த ஒரு சின்ன டிப், இதை வச்சு நம்ம இந்த பிறந்த நேரத்தை துல்லியப்படுத்தலாம். இதுதான் கான்செப்ட். அதனால தான் ஆளுங்கிரகத்தில் சந்திரனின் நிலை அப்படின்னு சொல்லி ஆர்பியில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆர்பியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த டபுளஸ் ட்ரிபிளஸ் அப்படின்ற அந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிறந்த நிலை லக்னத்தில் இருக்கக்கூடிய டபுளஸ் ட்ரிபிளஸுக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பர்த் டைம் கரெக்ஷனோட ரூல். அப்படி சப்போஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம பர்த் டயத்தை அவங்க கொடுத்த பர்த் டயத்தை முன்னையோ பின்னையோ ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிரகங்களை மேட்ச் பண்ணணும். அது பண்ணுறதுக்காக தான் நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா சும்மா நம்ம டயத்தை ஏனோதானோன்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு இந்த லக்ன நிலையில் இருக்கக்கூடிய இந்த டபுளஸ் ட்ரிபிளஸ் இருக்கு இல்லையா, இதில் எந்த கிரகங்கள் அருகாமையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். எது பக்கத்தில் வருது. சும்மா ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் பக்கத்தில் இல்லாமல் வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு 4 நிமிஷம் தள்ளி வருதுன்னா அதை கொண்டு போய் அங்கே செட் பண்ண முடியாது. எது அருகாமையில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆர்பியில் இந்த 5 கேட்டகரியில் இருக்குல்ல, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, உபநட்சத்திர அதிபதி, டபுளஸ் ட்ரிபிளஸ், இந்த 5 கேட்டகரியில் ஒரே கிரகங்கள் 2 தடவையோ இல்லை 3 தடவையோ ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகம் டாமினண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கிரகத்தை கொண்டு போய் லக்னத்தில் இருக்கக்கூடிய டபுளஸில் செட் பண்ணணும். லக்னத்தில் வைக்கலாம், இல்லைன்னா அந்த கேள்விக்குரிய பாவத்துக்கு இணையான அந்த டபுளஸில் கொண்டு போய் செட் பண்ணலாம். ஏன் லக்னத்தில் எல்லா காரங்களும் லக்னத்தில் அடங்கும் அப்படின்றதுனால, லக்னம்ன்றது ஒரு உயிர் அப்படின்றதுனால லக்னத்திலே செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ அந்த டாமினன்ட் பிளானட் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த பிளானட் என்ன அப்படின்றத பார்த்து செட் பண்ணணும். இதுக்கு அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடு பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா பிறந்த நேரத்தை திருத்த அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஏற்கனவே நம்ம கொடுத்த டைம் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த கிரகங்களை கொண்டு போய் அங்கே மேட்ச் பண்ணணும். இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துனே வாங்க. இப்போ அங்கே ஆல்ரெடி சந்திரன் டபுளஸில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே டபுளஸில் இருக்குது. இங்கே இந்த சந்திரன் இங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சப்லாடில் சுக்கிரன் இருக்குது. அதே மாதிரி ராசி அதிபதிலையும் சுக்கிரன் இருக்குது. அப்போ சுக்கிரன் டாமினன்ட் பிளானட்டாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல சுக்கிரனை செட் பண்ணணும் நம்ம. அதுக்கு இப்போ இந்த ஜாதகத்தை அவர் கொடுத்த டைம் 5:38. அவர் ஒரு விஷயத்த சொன்னார், 5:38 தாண்டி இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் 5:38 தாண்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. அதனால் இந்த 5:38க்கு உள்ளாதான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. அப்போ இந்த 5:38க்கு கீழே குறைச்சோம் அப்படின்னா நமக்கு அங்கே சுக்கிரன் 1 நிமிஷம் குறைச்ச உடனே அங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த டாமினன்ட் பிளானட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ அப்போ அடுத்த டாமினன்ட் பிளானட் பார்த்தீங்கன்னா சனியை கொண்டு போய் அங்கே செட் பண்ணுறோம். ஸோ அப்போ 5:36:40 அப்படின்றது இந்த கரெக்டான துல்லியமான டைமாக இருக்கும். அப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த ஜாதகம் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகி வந்துடும். இதுதான் அந்த பர்த் டைம் கரெக்ஷன் சொல்கிறது. இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ரொம்ப துல்லியமாக வரும். நன்றி.